பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிலம் சார்ந்த வழிபாடுகள் அது மாரி இருக்கும். முருகரோடது வந்து நிலம் சார்ந்தது மட்டுமில்ல, இனம் சார்ந்த வழிபாடாகவும் இருக்கு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிஞ்சி நிலத்துக்கு தான் கடவுள் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா. இப்ப நான் வந்து தஞ்சாவூர் மருத நிலத்துக்காரன். ஆனா எங்க ஊர்லயும் வந்து முருகர் வந்து மிக முக்கியமான ஒரு கடவுள். இப்போ தமிழர்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் பேர் வைத்திருக்கக்கூடிய தமிழர்கள்ல 5ல ஒருத்தவங்க முருகன் பேர் தான் வச்சிருப்பாங்க. இப்போ முருகன், அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா குமரன், கார்த்திகேயன், கந்தன், சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் சிவகுமார் வச்சுட்டு எல்லாமே முருகனோட தொடர்புடைய பேரை தான் மக்கள் வச்சுக்கிறாங்க. அதாவது முருகனோட இன்னொரு பேர்னு மக்கள் அவங்க புரிதல் என்னென்ன பேர் இருக்கோ எல்லா பேரையும் வச்சுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வேற எந்த கடவுள் பேரையும் வந்து விரும்பி வச்சுக்கிறது இல்லை. ஒரு குடும்பம் முழுக்க எல்லாருக்குமே முருகன் பேர் இருக்கிற குடும்பங்கள்லாம் இருக்கு. நடிகர் சிவகுமார் குடும்பத்தை பாத்தீங்கன்னா சிவகுமார், சரவணன், கார்த்தி. சூர்யாவுடைய உண்மையான பேரு சரவணன் அப்படின்ட்டு எல்லாருக்கும் அந்த பேர் வைக்கிறாங்கன்னா இது வந்து ரொம்ப இயல்பா வைப்பாங்க. எல்லா இடத்துலயும் முருகன் பேர் தான் அப்படின்ற மாதிரி வைப்பாங்க. அந்த நில வேறுபாடு எல்லாத்தையுமே கடந்து ஒரு இன்னொன்னு தமிழினுடைய ஒரு பண்பாட்டை வந்து நம்ம முருகன் கிட்டக்க பார்க்கலாம். முருகன் வந்து வள்ளியை வந்துட்டு காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு இல்லைங்களா? ஒரு ஏற்றத்தாழ்வு பார்க்காத ஒரு கடவுள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அது இல்லாம முருகன் வந்து முருகன்னா அழகு அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் முருகனோட பேர் தான் வந்துட்டு முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, முரிங்கோன்னு இன்னைக்கு வரைக்கும் தின்னுட்டு இருக்கானுங்களா, முருகனோட பேர் தான் அங்க போச்சு அப்படின்றத பாக்குறோம். இது இல்லாம முருகனுடைய வழிபாடுங்கிறது ஆப்கானிஸ்தான் வரைக்கும் பரவி இருந்தது. இங்க மட்டும் இல்லாம பல்வேறு இடங்களையும் பெரிய அளவுல பரவி இருந்தது அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம். எல்லாத்துக்கும் மேல பழைய கிறிஸ்துவத்துல கூட முருக வழிபாட்டுக்கான கூறுகள் இருந்தது வந்துட்டு மாச விக்டர் அவர்கள் ஒரு நூல்ல எழுதுறாரு. இது புதுசா இருக்குங்க. புதுசு. ஆமா, அவர் சொல்றாரு முருகனுக்கு வந்து இறப்பு நிகழ்ச்சின்றது வந்து பாத்தீங்கன்னா முருகனுடைய இறப்பு நிகழ்வு அப்படின்றது வாட்டிகன்லயே நடத்தப்படுது அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு மேற்கோள் காமிக்கிறார். இந்த அளவுக்கு இன்னும் சொல்லணும்னா கிரேக்கர்கள்ல நிறைய பேருக்கு வந்துட்டு முருகனுடைய தொடர்ச்சியான பெயர்கள் வைக்கப்படுது. பேர் சரவணோஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. சரவணன் என்ன அங்க அப்படியே ஓஸ் முடியும் இல்லைங்களா? அந்த மாதிரி முருகன் தொடர்புடைய குடும்ப பெயர்கள் இருக்கிறத பத்தி மாசு விக்டர் அவர்கள் எழுதியிருக்காரு. இப்படி நம்ம வந்துட்டு எந்த ஒரு அளவுகோல்ல பார்க்க போனாலும் நிறைய வித்தியாசமான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆய்வா வந்து முருகனுடைய ஆய்வுன்னு இருக்கு. இதுல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, இப்போ வந்து இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள். இல்ல நமக்கு மாற்று கருத்து இருக்கா? இல்ல, கிறிஸ்டியன்ஸ். ஆமா. இயேசு யாரு? இயேசு வந்து ஆனா யூதர். சிக்கல் புரியுது இல்லைங்களா? அப்போ இயேசு வந்து கிறிஸ்துவர்களுடைய கடவுளாக இருக்கலாம், அவர் கிறிஸ்துவர் கிடையாது. அதே மாதிரி இஸ்லாமியர்கள் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஈசா நபின்ற பேர்ல ஏத்துக்கிறாங்க. திரும்ப வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. இஸ்லாமியர்களுக்கும் இயேசு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட இறை தூதர் தான், அவர் கடவுள் கிடையாது, இறை தூதர் அப்படின்னு அவங்க ஏத்துக்கிறாங்க. அதனால இயேசு இஸ்லாமியரா? இல்ல, கிடையாது.